அவன் அடிச்சாங்க, நீ ஃபுல்லா எங்க அண்ணன் அடிச்சாங்க, என்னைய அடிச்சாங்க. ஒரு 1/2 hour அவன் முன்னுக்கு வச்சு அடிச்சாங்க, காலில் அடிச்சாங்க, முட்டிக்கால் போட சொல்லிட்டு. இறக்கமே இல்லாம அடிக்கிறது இப்படி இறக்கமே இல்லாம. இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். மக்கள் மன்றத்தால் அவர் விரைவில் தண்டிக்கப்படுவார். அதிமுக ஆட்சியில காவல்துறை விசாரணையில உயிரிழந்த ஜெயராஜ் பெனிக்ஸ்காக பக்கமா வசனம் பேசின ஸ்டாலினும், நீதி கேட்டு பதாகைய கையில ஏந்தி போட்டோ போட்ட உடன்பிறப்புகளும் இப்போ அஜித்குமார் இறப்புக்கு வாயே திறக்காம இருக்கிறது. ஏன்? ஒரு இளைஞரை அடிச்சு தண்ணீர் கேட்டவருக்கு மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை குடிக்க கொடுத்து கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு தைரியம் கொடுத்தது யார்? இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். மக்கள் மன்றத்தால் அவர் விரைவில் தண்டிக்கப்படுவார். இந்த ஒரு மரணம் மட்டும் இல்ல, இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த கடந்த 4 ஆண்டுகள்ல 24 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. ஆனா எல்லாத்தையும் மூடி மறைக்க மட்டுமே பார்த்தது இந்த அரசு. விக்னேஷ் மரணத்துல சட்டப்பேரவையிலேயே பச்சையா பொய் பேசி மாட்டினாரு முதல்வர். மீடியாவை கையில வச்சுட்டு ஒரு லாக்அப் மரணத்தை பெரும் விவாத பொருளா மாத்தின இந்த திமுக தங்களோட ஆட்சியில நடந்த 24 லாக்அப் கொலைகளை சத்தமே இல்லாம மூடி மறைச்சிருக்கு. இந்த 24 மரணங்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது யார்? இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். மக்கள் மன்றத்தால் அவர் விரைவில் தண்டிக்கப்படுவார். ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்துக்கு 25 லட்சம் நிதி கொடுத்ததா விளம்பரம் தேடிக்கிட்ட ஸ்டாலின் இந்த 24 மரணங்களுக்கு என்ன செஞ்சார்? அதிமுக ஆட்சியில வாய்களிய பேசின சமூக போராளிகள், நடிகர்கள், நடிகைகள், மனித உரிமை போராளிகள், திமுக அனுதாபிகள், உடன்பிறப்புகள் எல்லாம் எங்க போனாங்க? இந்த 24 மரணங்களுக்கும் ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆகணும். தார்மீக ரீதியா பதவி விலகிறது தான் ஒரு நல்ல முதல்வருக்கு அழகு. ஆனா தன் லாபம் ஒன்ன மட்டுமே குறிக்கோளா வச்சு ஆட்சி நடத்துற இவங்க கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது. ஸ்டாலினே சொன்னது போல இதுக்கான தண்டனை மக்கள் மன்றத்துல நிச்சயம் கிடைக்கும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.